கடந்த ஒரு வாரமா மார்க்கெட் இந்த லெவல்லே சுத்திட்டு இருக்குது. ஸோ, இத பார்த்துட்டு எல்லாருமே மார்க்கெட் மேல போகுமா? வேண்டாம். போகாதா? நாம பை பண்ணலாமா? செல் பண்ணலாமா? இந்த மாரி நெறைய குழப்பத்த தலைவலியோட இருந்திருப்பீங்க. ஸோ, அது எல்லாத்துக்கான ஒரே தீர்வு இந்த வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஏன்னா மார்க்கெட் ஃபைனலி பேட்டர்ன் கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ, இதனால பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டிப்பா மார்க்கெட்ல நம்ம பையிங் சைன் போக போதுன்னு சொல்றோம். அது மட்டும் சரி, நம்ம வீக்லியில் ஒரு சின்ன இதை மட்டும் பார்த்துருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் போகுது, மறந்துடாதீங்க. ஏன்னா இப்போ அடுத்தது தான் சொல்ல போகிறேன், அதை வச்சு தான் சொல்ல போகிறேன். அதெல்லாம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு எம் பேட்டர்ன் மாதிரி கிரியேட் பண்ணுற மாதிரி கிரியேட் பண்ணி இந்த பக்கம் ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணிட்டு இருக்குது. எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இது மேலே போயிட்டு இப்படியே இந்த மாதிரி பிரேக் கொடுத்து அப் சைடு போகிறதுக்காக பிளான் பண்ணிடுது. ஸோ அந்த பிளானிங்க்கு நாமளும் கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணலாம் வாங்க. வீக்லி இப்படி தான் இருக்குது. டெய்லி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நான் பேட்டர்ன் சொன்னது இதுதான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் பண்ணிடுச்சு. திஸ் இஸ் வெரி 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 ஹியூஜ் மூவ். இப்போ தெளிவாக தெரிஞ்சிச்சு. 95,000 கீழே க்ளோசிங் பண்ணலைன்னா 4 ஹவர்ஸில் க்ளோசிங் பண்ணாமல் இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த ரியாக்ஷன் பண்ணலைன்னா மார்க்கெட் கண்டிப்பாக மேலே தான் போகுது. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. எதுக்காக இவ்வளோ கண்டிப்பாக இவ்வளோ தெளிவாக சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ கான்ஃபிடன்ஸ் சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் ட்ரெண்ட் லைன், செகண்ட் திங் டபிள்யூ பேட்டர்ன், தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா இந்த எவ்வளோ ஆல்மோஸ்ட் 1 வீக் வரைக்குமே மேலே கூட சொல்லலாம். இந்த இடத்துல ஹோல்ட் ஆகுது மார்க்கெட்டு. இத்தனை காரணத்தை வச்சு தான் நம்ம பையிங்னு பெர்ஃபெக்டாக சொல்கிறோம். ஆல்மோஸ்ட் நம்ம எப்போ பையிங் சொல்லியாச்சு. பட் பர்ஃபெக்டானு சொல்கிறது அது இப்போ தான். ஸோ எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு குவான்டிட்டியாக ஆட் ஆன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மார்க்கெட் ஸ்கை ராக்கெட் மாதிரி மேலே போக வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற லெவல் படி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மினிமம் அடுத்த ரெசிஸ்டன்ஸே பார்த்தீங்கன்னா 4%. ஒரு 4000 பாயிண்டில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 8000 செகண்ட் இது. எப்படி சார் கன்ஃபார்ம் 8000 போகணுன்றீங்கன்னா, எப்படி இவ்வளோ கண்டிப்பாக 8000 போகணும்னு சொல்லிங்கன்னா, மொதல் விஷயம் அங்கே ஏன்னா மார்க்கெட் நான் சொன்ன மாதிரி பேட்டர்ன் இப்படி போயிட்டு இந்த மாதிரி போய் இப்படி போக தான் பார்க்குது. ஸோ அதனால் இது மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா பையிங் பேட்டர்ன் க்ரியேட் ஆக போகுது. அப்படின்னா மேலே இருக்கிற ரெசிஸ்டன்ஸுக்கு அகைன் திரும்பி மேலே போகும். ஸோ இந்த கான்ஃபிடன்ஸ் தான் சொல்கிறேன். ஸோ அதனால் மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த டைமில் பை பண்ணுறது எல்லாமே அப்சைடு போக நிறையவே வாய்ப்பு இருக்குது. மீதி கிரிப்டோஸும் பார்ப்போம். நம்ம இசட்கே பார்த்துருந்தோம், ரொம்ப நாளாக சொல்லியிருந்தோம் ஏறுன்ட்டு. பிடிசி ஏறதுனால எல்லாமே ஏற ஆரம்பிச்சு. இசட்கே பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான பேட்டர்ன்ஸில் க்ரியேட் ஆகிடுது. நம்ம இந்த லெவல் வச்சுப்போம். இந்த லெவலில் பிரேக் அவுட் கொடுத்தாச்சு. ஸோ மார்க்கெட்டு இப்போ நீங்கள் எங்கே இந்த இடத்துல பை பண்ணிக்கலாம். லாங் டேர்ம் நம்ம ஆல்ரெடி இந்த இடத்துல பை பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ அதை அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஒன்றும் செல் பண்ண வேண்டாம். நம்ம டெலகிராமில் கிராஷ் ஆக வாய்ப்பு இருக்குதுன்ற மாதிரி சொல்லியிருந்தோம், அலர்ட்டாக இருங்கன்னு. ஸோ அந்த அலர்ட்னஸ் நல்லதாக போச்சு. எதுக்காக சொல்லியிருந்தோம் அதையும் நம்ம சொல்லுவோம். ஏன்னா இந்த லாஸ்ட்டு இந்த பிளேஸ் தான், இந்த ஒரு 3 பார் பார்த்தீங்களா, 3 to 5 பார், இதனால தான் அந்த பயமே வந்துச்சு. பட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பையர்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரிஞ்சிருக்கும். செல்லிங் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சது. பட் பையர்ஸ் ரொம்ப ஹையரனால திரும்பி அப் சைடு மேலேயே போயிடுது. ஸோ நம்ம இதனால் பை பண்ணிக்கலாம். ஓகே, இசட்கே நெக்ஸ்ட் கிரிப்டோ MEW பை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, நம்ம டேயில் எப்பயும் போல் பார்த்துருவோம். வெரி 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 குட். நம்ம அப்படி பை பண்ணி தான் வச்சுருந்தோம். ஸோ இது ஒரு நல்ல பிளேஸில் தான் இருக்குது. இதெல்லாம் அப் சைடு போவோம் நம்பிக்கை இருக்குது. MEW XLM நீங்கள் கண்டிப்பாக பை பண்ணி ஆகணும். இது ஏன்னா நடுவில் இப்போ தான் நான் சொல்கிறேன். காரணம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது பெரிய வீக்லியில் செகண்ட் டைம் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது ஒன்று. வீக்லியே டேயில் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக தெரியுதுங்க ஒரு டபிள்யூ பேட்டர்ன். நம்ம சில இதில் ப்ரொஃபஷனல்ஸ் ஆனால் எல்லாத்தையும் ஆகணும் அவசியம் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டே அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே போயிட்டு இங்கேயே கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் அவுட் இதுமான கொடுத்துட்டு இந்த பக்கமாக தான் போயிடுது. தவிர கீழே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரே பிளேஸ் கிட்ட தான். இது தெளிவாக தெரியுதா, இது ஒரு பேட்டர்ன்ட்டு. ஈஸிலி பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே போக வாய்ப்பு நிறையாவே இருக்குது. பிடிசி கொஞ்சம் மூவ் ஆனால் போதுமானது தான் இதுக்கு. ஸோ மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டிஎன்எக்ஸுமே பார்த்தீங்கன்னா நான் பையிங் தான் கொடுக்குறேன். பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். எதுக்கு இது மட்டுமா காரணம்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக மட்டும் இல்லை. ஏன்னாங்க பாருங்கள், இங்கே தான் ஆல்ரெடி ஓப்பனிங் பிளேஸ் இருந்துக்குது. ஸோ அந்த பிளேஸ் கிட்ட தான் இப்போ ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால் இங்கே ஒரு சப்போர்ட்ன்றது ஆப்வியஸ்லி. காரணம் ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வாங்கினாங்க பார்த்தீங்களா பையர்ஸ்,
ஐ மீன் இருங்க ஒரு நிமிஷம். இந்த இடத்துல வாங்கியிருப்பவங்க வந்து அவங்களுக்கு வந்து இன்னுமே குவான்டிட்டி ஆட் பண்ண பார்த்துருப்பாங்க. அது இல்லாமல் இன்னும் நியூராக வரும்போது ஓப்பனிங் ப்ரைஸே இவ்வளோ பெரிய மூமெண்ட்டு கொடுத்தது. சரிதா? ஸோ அப்படி இருக்கும்போது திரும்பி மேலே போவோம். ஸோ அதனால் வாங்கினதுக்கு புதுசாக வாங்குவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு கண்டிப்பாக இந்த இடத்துல மூவ் ஆக வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால தான் இங்கே பேட்டர்ன் கிரியேட் ஆகுது. ஸோ இந்த பேட்டர்ன் பிரேக் அவுட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக டவுன்ஃபால் பெரிய டவுன்ஃபால் ஆகும். பட் அது ஆக வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ. ஸோ அதனால் நம்ம பையிங் சொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த லெவலில் கூட நீங்கள் பை பண்ணிக்கோங்க. இதுதான் பெட்டர் பிளேஸ். நான் இன்னும் ப்ரைஸ் லைன் கீழே போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ இங்கே பை பண்ணுறது ஒரு நல்ல பிளேஸ் தான். இங்கே பை பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பெட்டர் ரிட்டர்ன்ஸ் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்குமே நம்ம இதை ட்ரேட் ஆன் பண்ணி போயிட்டுருக்கலாம். மினிமம் ஒரு 20 to 25% நம்ம எதிர்பார்க்கலாம் டிஎன்எக்ஸ் யூஸ் பண்ணி இருக்கிறதுனால. சரிங்களா? சரி வாங்க அடுத்த கிரிப்டோ இன்னும் 2 to 3 கிரிப்டோஸ் தான் பார்த்துட்டு நம்ம அடுத்தது பார்ப்போம். சொலனா பார்த்தீங்கன்னா நம்ம பை பண்ணலாம். ஆல்மோஸ்ட் இப்போ பிடிசியும் பர்ஃபெக்டாக இருக்குது. சொலனா பார்த்தீங்கன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டாக ஒரு பேட்டர்னு க்ரியேட் பண்ணுது. ஸோ இது அப் சைடு போச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த லெவலில் வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படி இருக்கும்போது டபிள்யூ பேட்டர்னு கிரியேட் பண்ணணும். ஸோ இப்போ டபிள்யூ பேட்டர்னு கிரியேட் பண்ணுறது வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இதனால நம்ம இந்த இடத்துல பையிங் இபே கொடுக்குறது பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி தான். பை பண்ணிக்கலாம். அண்ட் தென் நம்ம எத்திரியம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் எப்பலேருந்தே சொல்லிட்டு தான் இருக்கிறோம் பையிங் பண்ணுங்கள் பை பண்ணுங்கள். இப்போயும் ஒன்றும் ப்ராப்ளமேட்டிக் இல்லை. ஸோ நம்ம எத்திரியத்தை வந்து இப்போ பை பண்ணுறது ஒரு பெட்டரான பிளேஸ் தான். அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் நல்லா தெளிவாகவே தெரியுது. பார்க்கும்போதே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டபிள்யூ பேட்டர்னே கிரியேட் ஆகிருக்குது. இங்கே பாருங்கள் இவ்வளோ பிக்ஸ்லாம் வந்து எவ்வளோ நேரம் ஹோல்ட் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக மேலே போக வாய்ப்பு ஹையராக இருக்குது. ஸோ நம்ம மினிமம் அந்த 4 to 5% நம்ம கேப்சர் பண்ணுவோம். பண்ணலாம். அதுதான் சின்ன பர்சன்டேஜ் தான் ஈஸியாக கேப்சர் பண்ண முடியும். நம்ம கொஞ்சம் டைமிங்காக வெயிட் பண்ணியிருந்தோம். நம்ம சிஎஃப்எக்ஸ் ஆல்ரெடி பையிங் சொல்லியிருந்தோம். ஸோ அது பெட்டராக தான் இருக்குது. ஆல்ரெடி சிஎஃப்எக்ஸு இந்த இடத்துல பையிங் சொல்லியிருந்தோம். பட் மேலே போயிட்டு சின்ன புல் பேக் எடுத்து கீழே அனுப்புகிறோம். இதுக்கு கீழே இது வர வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாகுது. ஸோ சிஎஃப்எக்ஸ் இப்போயே நம்ம பை பண்ணலாம். அண்ட் தென் கோட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் சின்ன ஒரு பேட்டர்ன் மாதிரி கிரியேட் இருந்தது. ஆனால் இது கொஞ்சம் ரிஸ்கியான பிளேஸு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ண தான் நான் சொல்லுவேன். பட் இருந்தாலும் இந்த ரிஸ்க் ட்ரேடுக்கு ஆசைப்படுறவங்க எல்லாருமே வந்து இதை நீங்கள் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே போனால் பர்ஃபெக்டான பையிங் அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்கி தான். பட் இந்த லேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் ஆகிருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இதை பை பண்ணலாம் இப்போதைக்கு. குட். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நெய்ரோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம எப்போயும் பையிங் சொல்லியிருந்தோம். பர்ஃபெக்டாக இருக்குது பையிங்க்கு. ஒரு சின்ன புல் பேக் கொடுத்துட்டு மேலே போகிறோம். ஸோ நம்ம கண்டிப்பாக இந்த இடத்துல பை பண்ணுறது பெட்டர். நம்ம ஆல்ரெடி இந்த லெவலில் கிட்ட சொல்லியிருந்தோம். இப்போது இந்த லெவல்கிட்ட போயிட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ மறக்காமல் வந்து இப்போ பை பண்ணி வச்சுக்கோங்க. அதான் ஒரு நல்ல விஷயம். இல்லை கொஞ்சம் புல் பேக் வரட்டும், அப்போ பை பண்ணிக்கலாம். ட்ராய் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். நல்ல பையிங் மேலே போயிட்டுக்கிறோம். இது எப்படியே மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ மிஸ் பண்ண வேணாம். டோஜி பார்த்தீங்கன்னா அதுவுமே ஆஸ்எல்எஸ் நம்ம எப்பயும் சொன்ன மாதிரி தான். இதுவுமே பேரண்ட் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பர்ஃபெக்டாக எல்லாத்தையுமே கரெக்டாக கிளியராக நம்மளோட பாத் வேலை கரெக்டாக தான் போயிட்டு இருக்குது. ஸோ யாராக தான் பார்க்கணும் நம்ம லாஸ்ட் வீடியோ பாருங்கள். அந்த இந்த வீடியோ பிரச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே யூஎஸ்டிடி வாங்குறதுக்கான கிரிப்டோ சிக்னல்ஸ் கேட்கறதுக்கான நம்பருக்கு எல்லாமே இருக்குது. ஸோ மிஸ் அவுட் பண்ணிடாமல் நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் பாய்.